தேர்ட் ட்ரைமெஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சியில், அதாவது லேபர் அண்ட் டெலிவரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஷின் ஆர் மோஸ்ட் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் காமன் கொஷின், பேபியோட ஹெட் எப்போ என்கேஜ் ஆகும். பேபியோட ஹெட் என்கேஜ் ஆகுறதுங்கிறது என்னன்னா, பேபியோட ஹெட் வந்து அந்த பிக்கெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹெட், வைடஸ்ட் பார்ட் வந்து நம்மளோட பெல்விஸ், அதாவது அந்த இடுப்பெலும்புக்குள்ள வந்து இறங்கிடுறது அந்த இன்லெட்குள்ளார, அதுதான் என்கேஜ் ஆகுறதுன்றாங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் என்னோட பசங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது டாக்டர் கிட்ட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். என்னோட பேபியோட ஹெட் எப்போ என்கேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி உங்களோடது அப்படின்னா, டெலிவரி ஆர் உங்களோட டியூ டேட்டுக்கு ஃபியூ வீக்ஸ் முன்னாடியே ஹெட் என்கேஜ் ஆகுறது டோட்டலி நார்மல். அவங்க ஹெட் டவுன் பொசிஷனுக்கு வந்து முன்னாடியே வந்துடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஹெட் என்கேஜ் ஆன அப்புறம் உங்களுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஹெட் என்கேஜ் ஆகுறதுங்கிறது வந்து யூஸ்வலி 36 to 38 வீக்ஸ் போல் வந்து நடந்துடும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில். பட் எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு ஆக்சுவலி குழந்தையோட ஹெட் வந்து டெலிவரி ஆகிற டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே என்கேஜ் ஆகாமல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து லேபர் ஸ்டார்ட் ஆன அப்புறம் பேபியோட ஹெட் என்கேஜ் ஆகுறது உண்டு. இது எல்லாமே நார்மல் தான். ரொம்ப காமனாக இல்லைனாலும் இது அப்நார்மல் கிடையாது. எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சினா பேபியோட ஹெட் முன்கூட்டியே என்கேஜ் ஆகிடும் அப்படின்னு கிடையாது. எல்லாத்துலேயுமே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ப்ரெக்னன்சியும் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லேபர் ஸ்டார்ட் ஆன அப்புறம் ஹெட் என்கேஜ் ஆகுறது உண்டு. லேபர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி, ஃபியூ டேஸ் முன்னாடி, எப்போ வேணாலும் பேபியோட ஹெட் என்கேஜ் ஆகலாம். இது எல்லாமே நார்மல் தான். இன்ட்ரெஸ்டிங்லி செகண்ட் ப்ரெக்னன்சி ஆர் சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சிஸ்னு வரும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தையோட ஹெட் என்கேஜ் ஆகாமல் இருக்குது லேபர் ஆரம்பிக்கிற வரைக்கும். ஸோ செகண்ட் ப்ரெக்னன்சி ஆர் தேர்ட் ஆர் சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சிஸ்னு நீங்கள் பார்க்கும்போது அந்த பேபியோட ஹெட் என்கேஜ் ஆகுறதுங்கிறது வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி அளவுக்கு ப்ராம்ப்டாக ஆர் ஏர்லியராக நடக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து லேபர் ஸ்டார்ட் ஆன அப்புறம் இல்லை ஆகுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் ஆகுது.